பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்களும் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அவங்க அம்மாவை போலவே இருக்குதுங்க. அந்த 2 பிள்ளைங்களையும் மயக்க மருந்து கொடுத்து அந்த தாயே கொல்றான். அந்த தாயே கொன்று, அது ஒரு 7 வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அபிராமி என்ற ஒரு பெண். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கூட கொடுத்தாங்க. அப்போ பெற்ற தாயே தன்னுடைய குழந்தையை கொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, காம இச்சை. அந்த இச்சை என்ன பண்ணிடுச்சுன்னா, ஒரு தாயோட கண்களை மறைச்சிருச்சு. ஒரு குடும்பத்தை தாண்டின ஒரு உறவு, அந்த உறவினுடைய அந்த ஆசை, அந்த இச்சை அறிவை மறைச்சிருச்சு. அதுதான் இயேசு சொல்லுகிறார், யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ பொதுவாகவே பிசாசு ஒரு சிந்தனையை ஒரு மனிதனுடைய அறிவு மண்டலத்தில் விதைக்கும் பொழுது, இதன்படி நீ செயல்படு என்கிற ஒரு உந்துதலை கொடுக்கும் பொழுது, ஒரு மாம்ச இச்சையின் அடிப்படையில் ஒரு மனிதனை செயல்பட வைக்கும்போது அவன் மதி இழந்தவனாகி விடுகிறான், அறிவு கட்டவனாக போயிடுறான். அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த உணர்ச்சி தூண்டல் எதை சொல்லுகிறதோ அதை மாத்திரம் செய்யக்கூடியவனாக அவன் மாறிடுறான். ஏன்னா அந்த உணர்ச்சியினுடைய சத்தம் அவ்வளோ வலிமையானது. ஒரு வாலிப பையன் இருக்கிறான், அவனுக்கு குடிக்கணுன்ற ஒரு ஆசை வருது. அந்த ஆசை ரொம்ப வலிமையாக இருக்குது, அவனால் எதிர்க்க முடியல. ஒரு குடிகாரன்ட்ட கேட்டால், ஏன்பா குடிக்கிற, உன் உடம்பெல்லாம் இப்படி கெட்டு போகுது, ஏன்பா இப்படி செய்கிற அப்படின்னு கேட்டால், நான் வேணான்னு தாங்க விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியல. ஏன்னா அந்த குடிக்கணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே அவ்வளவு வலிமையாக இருக்குது. இட்ஸ் வெரி பவர்ஃபுல், இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். அவன் அதை விடணும்னு நினச்சாலும் முடியாத அளவுக்கு அவனை அது வற்புறுத்தி இந்த காரியத்தை செய்ய வைக்குது. இப்படித்தான் பல பேர் நம்ம உலகத்தில் இருக்கிறோம். இதுதான் ரோமர் 7வது அதிகாரம் 15லேருந்து 18 வரைக்கும் பவுல் சொல்லுகிறார், எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இப்படி பலவிதமான ஆசைகளும் இச்சைகளும் நம்மை உந்தி தள்ளும் பொழுது அது நமக்குள் இருந்து கிரியை செய்கிறது, நமக்குள்ள ஒரு வற்புறுத்தலை உண்டாக்குகிறது. அப்போ பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற ஒரு பாவ பிரமாணத்தை நான் பார்க்குறேன். அந்த பாவம் என்கிற அந்த தீய சக்தி என்னை அப்படி உந்தி தள்ளுகிறது. நான் நல்லதை விரும்புகிறேன், ஆனால் தீயதையே நான் செய்கிறேன். அப்போ இந்த மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசமாக இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. எவ்வளவு நேர்மையான ஒரு உண்மையான ஒரு அறிக்கை அந்த வசனம். நன்மை செய்யணும்னு நான் விரும்புகிறேன், ஆனால் நல்லது செய்யக்கூடிய பலன் என்கிட்ட இல்லை. ஏனென்றால் என்னை பாவம் என்கிற ஒரு தீய சக்தி அது இயக்கி கொண்டிருக்கிறது. அதை நான் வேணான்னு நினச்சாலும் என்னை விட மாட்டேங்குது, அது என்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறது என்பதை பவுல் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார். அப்போ எந்த ஒரு மனிதனும் சரி, அவன் கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவன் அல்லாதவன், ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன், எந்த ஒரு மனிதனுக்குள்ளும் இந்த மாம்சம் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. ஒரு பழைய வசனம் கூட எனக்கு ஞாபகம் வருது, உனக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற அதே மிருகம்தான் எனக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த மிருகம், ஒரு மனிதனை மிருகமாக்கக்கூடிய அந்த மாம்ச சிந்தை என்கிற ஒரு காரியம் எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. அப்போ அது முற்றிலுமாய் அழிக்கப்படவில்லை, ஆனால் ஒரு மனிதனுக்குள் அது ஒரு ஓரமாக இருந்து கொண்டே இருக்கிறது. மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவனிடமும் கூட அந்த மாம்ச சிந்தை என்பது இருக்கிறது. அப்போ மீண்டும் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8வது அதிகாரம் 6லிருந்து 9 வசனத்தில் நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்போ மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை உள்ளவன் தேவனை பிரியப்படுத்தி வாழ முடியாது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இவ்வளவு தெளிவாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மாம்ச சிந்தையை பற்றி வேதம் பேசுகிறது. அப்போ இந்த மாம்ச சிந்தை நமக்குள் இருக்கும்போது, இந்த மாம்ச சிந்தை நம்ம இயக்கும்போது
நம்மால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அப்போ அது நம்ம இயக்கும், அது நம்ம செயல்பட வைக்கும், அது ஒரு மனிதன் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கும். இப்படியெல்லாம் அது செயல்படும். இப்பேற்பட்ட தன்மை கொண்டது தான் மாம்ச சிந்தை. அப்போ இதற்கான தீர்வு என்ன? இந்த மாம்ச சிந்தையை நான் மேற்கொள்ளணுங்க, அதற்கான வழி என்ன என்று பார்க்கும் பொழுது அதையும் வேதமே சொல்லுகிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்போ தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்ச சிந்தையின்படி செயல்படாமல் ஆவியின் சிந்தையினால் இயக்கப்படுவீங்க, நடத்தப்படுவீங்க. அப்போ இந்த ஒரு கட்டத்துக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பை வேதம் நமக்கு விடுக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 16வது அதிகாரம் 7லிருந்து 8 வசனங்களை பார்க்கும் பொழுது, இட் இஸ் டு யுவர் அட்வான்டேஜ் தட் ஐ கோ அவே, ஃபார் இஃப் ஐ டு நாட் கோ அவே த ஹெல்பர் வில் நாட் கம் டு யூ, பட் இஃப் ஐ கோ ஐ வில் சென்ட் him to you, and when he comes he will convict the world concerning sin and righteousness and judgment. அப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகலைன்னா தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அவர் வந்தாதான் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு மனிதனாக வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து he was God in human form. அப்போ he was confined to a human body. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது ஒரு மனிதனாக வந்தார். அந்த மனித உடலுக்குள் அவர் இருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு மீண்டும் பிதாவினிடத்தில் போய் அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப வேண்டும். அதுதான் புத்திர சுவிகாரத்தின் ஆவி. கர்த்தரின் ஆவி எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டுன்னு வேதம் சொல்லுது இல்லையா? அந்த ஆவியானவர் அவர் நமக்குள்ள வரணும். அந்த ஆவியானவர் வந்தா நமக்குள்ள இயேசுவை அவர் கொண்டு வந்துடுவார். அவர் வரும்பொழுது இது பாவம், இது சரியில்லை, இது சரி அப்படின்னு நமக்கு உணர்த்துவார். அப்போ எதை செய்யணுமோ அதை செய்ய வைப்பார், எதை செய்யக்கூடாதோ அதை தடுப்பார், நமக்குள்ளிருந்து நம்மை நடத்துவார். நம்முடைய ஆவியில் வந்து தங்கி அவர் நம்முடைய மனசாட்சி இன்னும் ஷார்ப்பாக்கி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ அந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும். அந்த ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எழுந்தருளினார். அதைத்தான் நாம் பெந்தகோஸ்து நாளிலே பார்க்கிறோம். அப்போ அந்த அனுபவத்தை பெறணும்னு சொன்னால் நீங்கள் குதிக்கணும், டான்ஸ் ஆடணும், அப்படியே கையை காலை குலுக்கணும், பரவசம் அடையணும், அப்படியே பரவசமான வார்த்தைகளை கேட்டு ஒரு டிரான்ஸ் நிலைக்கு போகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. நீங்கள் உண்மையாக விரும்புனீங்கன்னா போதும், விரும்பி உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துனீங்கன்னா போதுங்க. அப்படியே ஆண்டவர் உங்களுடைய மியூசிக்கெல்லாம் ரசித்து அப்படியே நீங்கள் போடுற அப்படியே மியூசிக்கை ரசிக்கிறவருக்கு அவரெல்லாம் ஒன்றும் அவர் இளையராஜா ரசிகர்லாம் கிடையாதுங்க. அழகான மியூசிக் இருந்தால் தான் நீங்கள் உங்களை தாழ்த்துங்க. இது எப்போ நடக்கும்னா ஒரு மனிதனும் தேவனும் தனிமையில் சந்திக்கும் போது நடக்குதுங்க. சாதாரணமாக உங்கள் ரூமில் போய் கதவை சாத்திட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வாழணும்னு விரும்புகிறேன், நான் உங்களால் நடத்தப்படணும்னு விரும்புகிறேன், மாம்ச சிந்தையை ஜெயிக்கணும்னு விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பான்னு உண்மையாக தன்னை தாழ்த்தி ஒருத்தவன் கேட்டால் அவனுக்கு செய்யாமல் இருப்பாராங்க? கண்டிப்பாக தேவன் ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ்வதை விரும்புகிறார். ஆவியின் சிந்தையால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பவுல் சொல்லுகிறார் அல்லவா, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ அந்த கிறிஸ்துவின் சிந்தையை நீங்களும் நானும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அந்த ஜீவனையும் சமாதானத்தையும் நீங்களும் நானும் நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ அதுக்கெல்லாம் அவர் நோ சொல்ல மாட்டார். அப்போ அவரை நாம் அணுக வேண்டும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1லேருந்து 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்த மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசமாக இருப்பதில்லை. இந்த பூமி எப்படி இருந்துச்சு? முதல்ல பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. நாம் எப்படி இருக்கிறோம்? நாமளும் அப்படி தான் இருக்கிறோம், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறோம்.
என்ன செஞ்சாலும் வெறுமை, அது நம்ம இருதயத்தை விட்டு நீங்கலை. எதுலேயுமே ஒரு ஒழுங்கின்மை, ஒரு ஒழுக்கமற்ற தன்மை. 10 கற்பனைகளில் முதல் 9 கற்பனைகளை எல்லாராலையும் பின்பற்ற முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த கடைசி கற்பனை, இச்சையாதிருப்பாயாக, அதை யாராலையும் பின்பற்ற முடியலங்க. கண்களின் நிச்சயம் ஜெயிக்க முடியல, மாமிச சிந்தையின் நிச்சயம் ஜெயிக்க முடியல. இப்போ அப்படி தாங்க எல்லா மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த இச்சையும் அவனை நீக்கி அந்த மனிதனை விடுவித்து பரிசுத்தமாக்கணும், அந்த மாம்ச சிந்தையிலிருந்து அவனை விடுவிக்கணுங்கிறது தான் இயேசுவோட முக்கியமான ஒரு நோக்கம். அப்போ அந்த நோக்கத்தை அவர் எப்படி நிறைவேற்றுகிறார்? தேவன் எப்படி நிறைவேற்றுகிறார்? அவர் பேச பேச ஒன்று ஒன்றா உருவானுச்சுங்க. இந்த பூமியை அவர் சிருஷ்டித்த போது 6 நாட்களும் ஒவ்வொரு நாளும் அவர் ஒன்று ஒன்று பேசினார், ஒன்று தன்னால் உருவானுச்சு. அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை உருவாக்கியது. அப்போ இதைத்தான் இயேசு சொல்லுகிறார். லூக்கா 4:4 ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியான வசனம். லூக்கா 4வது அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி உயிர்ப்பிக்கப்படணும்னா ஆண்டவர்கிட்டேருந்து வார்த்தையை பெறணும், அவரோடு கூட தனிமையில் நேரங்கள் செலவிடணும், அவர் நம்ம ஆவியில் அழுத்தம் கொடுத்து பேசுகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ளணும். வேதத்தின் வழியாக அவர் இடைமறித்து பேசுவார், சில வார்த்தைகளை அழுத்தம் கொடுத்து பேசுவார், நம்முடைய குற்றங்களை உணர்த்தும்படி பேசுவார், நம்மை கண்டித்து பேசுவார். அந்த வார்த்தைகளை நம்ம கேட்க 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 நமக்குள்ள மாற்றங்கள் உருவாகுங்க. இந்த அனுபவத்துக்கு ஒரு மனிதன் வர வேண்டும். இதைத்தான் இயேசு சொல்லுகிறார். யோவான் 10வது அதிகாரம் 27லிருந்து 29 வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை செவி கொடுக்கிறது. அதோடு நான் பேசுகிறது அதுக்கு புரியும், உணர முடியும். இயேசு மாத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அவர் பேசாத மரமோ மண்ணோ கல்லோ கிடையாதுங்க. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் பேசுவார், உங்கள் உள்ளத்தில் வந்து தங்குவார், இருதயத்தில் வந்து ஒரு வாசம் பண்ணுவார், உங்கள் ஆவியில் அழுத்தம் கொடுத்து உங்களோட கூட பேசுவார், இது செய்யாத கற்றுக் கொடுப்பார். ஒரு நல்ல போதகர் அவர், ஒரு நல்ல மருத்துவர், உதவி செய்வார், எல்லாவற்றிலும் நம்ம கூட இருந்து வழி நடத்துவார். நம்முடைய நல்ல நண்பர், நம்முடைய நல்ல ஒரு எஜமான், நம்முடைய நல்ல ஒரு தகப்பன், எல்லாமே அவர் தாங்க. அவர் நான் ஒரு மனிதனோடு கூட தங்கி அவனை நடத்தக்கூடியவர். அதான் சொல்கிறாரு, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் எனக்கு இடம் கொடுத்தால் நான் அவனோடு கூட வந்து போஜனம் பண்ணுவேன். அப்படின்னா என்னது? அவர் he is ready to give his fellowship to us. அப்போ நம்மோடு இணைந்து இசைந்து வாழுகிற வாழ்க்கையை அவர் கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம தாங்க லேட் பண்ணுறோம், டிலே பண்ணுறோம். அவர் எப்போவுமே ஆயத்தமாக இருக்கிறாரு, நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார், நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்திருக்கிறார். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் வழியாக நாம் தேவனை அறிகிற அறிவில் வளரணும், அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கணும், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவை பெறணும், இன்னும் நிறைய அவரை பற்றி அறிந்து கொள்ளணும், அவரோடு கூட இணைந்து இருக்கணுங்கிற அந்த ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வரணுங்கிறது தான் அவருடைய பரம நோக்கமாக இருக்குது. எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே போதிக்கிறோன்னு பவுல் சொல்கிறார் இல்லையா? அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம தேரணும், இது போன்ற அனுபவங்களை நாம் வளரணும், மாம்ச சிந்தையை நம்ம ஆட்கொண்டு ஆவியின் சிந்தையை வச்சு அதை ஜெயிக்கணும். அதான் இயேசு சொல்லுகிறார், ஜெயம் எடுக்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்திலே அமருவான். அப்போ இது எல்லாமே நம்முடைய விருப்பத்தை சார்ந்து தான் தேவன் செயல்படுகிறார். நம்ம விரும்புகிறோமா அப்படின்றதான் இங்கே ஒரு $1,000,000 கொஸ்டின். நம்ம இந்த அனுபவங்களை விரும்புகிறோம், இதெல்லாம் நம்ம மேற்கொள்ள விரும்புகிறோம், இதற்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படிங்கிற இடத்துல தேவன் நமக்கு நிறைய உதவிகளை செய்வார். அவர் ரெட்ஷிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக நமக்கு ஒரு பரத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு அறிவை கொடுத்துட்டார். அந்த அறிவை சார்ந்து நம்ம செயல்படணும். இப்போ எல்லாம் ஒரு விதமான உபதேசம், எல்லாம் கிருபை, நீ இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம், இப்போ செய்கிற பாவம், இனிமேல் செய்ய போகிற பாவம் எல்லாத்தையும் இயேசு மன்னிச்சிட்டார், நீ ஒன்றுமே பண்ணாத, யூ டோன்ட் கேர், யூ டோன்ட் worry about anything, நீ பாட்டுக்கு இருக்கிறபடி இருந்து உன் போகிற போக்கில் போ, நோ ப்ராப்ளம். அப்படி இல்லைங்க. தேவன் நமக்குள்ள அறிவுன்ற ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. பரத்திலிருந்து வந்த அறிவை சார்ந்து நான் செயல்படுகிறேன்னா, அல்லது நான் இயற்கையாக எனக்குள்ள இருக்கக்கூடிய மாமிச சிந்தையை சார்ந்து செயல்படுகிறானாங்கிறத பார்ப்பாருங்க. நம்ம எதை விரும்புகிறோம்? அப்போ தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறனோ
அவன் கெட்டு போகாதபடிக்கு அந்த குமாரனையே நமக்காக தந்தருளினார், பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த அறிவை சார்ந்து நம்ம செயல்படுறோமா? தொடர்ந்து அந்த நன்றி உணர்வோடு கூட நம்ம வாழ்கிறோமா? அப்போ ஆண்டவரை நம்ம பற்றி பிடிச்சிக்கிறோமாங்கிறதும் முக்கியமான ஒரு அனுபவங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல், இந்த எந்த உணர்வும் இல்லாமல்லாம் நாம் தேவனை பிரியப்படுத்தி வாழ முடியாது, ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அப்போ என் சத்தத்திற்கு என் ஆடுகள் செவி கொடுக்குது இல்லையா, அப்போ தாங்க அது கெட்டு போகாது, அப்போ தாங்க ஒருவனும் அதை பறித்து கொள்ள முடியாது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அப்போ நம்ம ஒரு காலம் கெட்டு போகாதபடி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், ஆண்டவருக்குள்ள பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை வாழணுங்கிறது அவருடைய விருப்பம். அதுக்கு ஆனால் நம்ம அவர்கிட்ட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நீங்கள் இயேசுவோட மந்தையில் ஒரு ஆடாக மாறிட்டீங்கன்னா, நீங்களே திமிரி வேணாம் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு துள்ளி குதிச்சுட்டு ஓடினாலும் நீங்கள் செவுத்தில் அடித்த பந்து தாங்க. நீங்கள் எந்த எல்லைக்கு போனாலும் சரி, ஆண்டவரை அறிந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் மனதார பாவம் செஞ்சு ஆண்டவர் விட்டு போனாலும் சரி, அவர் உங்களை தேடி தாங்க வர்றாரு. அவர் உங்களை நியாயம் தீர்க்கலை. அப்போ கூட அவர் நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணல. மனம் திரும்பாத 99 நீதிமானை விட காணாமல் போன அந்த ஆடு தான் முக்கியம்னு உங்கள் பின்னாடியே வர்றாருங்க. அதாங்க ஆண்டவரோட அன்பு. மனம் திரும்பாத அந்த 99, மனம் திரும்ப தேவையில்லாத அந்த 99 நீதிமானை விட அந்த காணாமல் போன அந்த ஆடு தாங்க ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுச்சு. இயேசுவால் மெய்ப்பனால் தோளில் சுமந்து வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த ஆடு தாங்க பெற்றுச்சு. நீங்கள் எந்த நிலைக்கு போயிருந்தாலும் சரி, இயேசுவை அறிந்ததுக்கு பிற்பாடும் நான் விலகி போயிட்டேன், வழி விலகிட்டேன், இன்றைக்கி என் வாழ்க்கையை நான் கொலாப்ஸ் பண்ணிட்டேன், ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு, ஆனாலும் நான் மாம்ச சிந்தைக்கே தொடர்ந்து இடம் கொடுத்து இப்படி போயிட்டேன், இப்படி ஒரு நிலைக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை ஆற்றி தேற்றி மீண்டும் உங்களை கட்டுவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள், அவரோடு கூட நேரம் செலவிட உங்களை ஒப்பு கொடுங்கள், அவரோடு கூட மனம் விட்டு பேசுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், அவருடைய வார்த்தையை படித்து தியானித்து இதன் வழியாக என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே என்கிற அந்த வாஞ்சையோடு கூட அவரை அணுகுங்கள். அப்படி அணுகும்போது உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்களை ரட்சிக்கவும், உங்களை மீண்டும் கட்டவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் கட்டாயம் செய்வாருங்க. அவர்கிட்ட வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லைங்க. நீ பாவி, நீ போ, நீ எல்லாம் வராத சொல்ல மாட்டாருங்க. நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை நிலைமை எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க, ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க. அவரை தவிர வேறு எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க இந்த உலகத்தில். நீங்கள் பார்க்குற எதுவும் நிஜம் கிடையாது. இந்த உலகம் என்பது மாயால் நிரப்பப்பட்டிருக்குது. நீங்கள் எதெல்லாம் சந்தோஷம் நினச்சி அதை மாட்டிகிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் இடத்துல வந்து விடுங்கள். வேறு சான்ஸு கிடையாது. இன்னொரு சான்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த வாழ்க்கை பரவாயில்ல, இப்படி போயிட்டோம், அடுத்த வாழ்க்கை நல்லா வாழ்ந்துக்கலான்ற மாதிரி எந்த வாய்ப்பும் கிடையாதுங்க. அது மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அப்போ இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை காலத்தோடு கூட நேரத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து விடுங்க. அந்த நேரம் எதுங்க? எப்போங்க? இப்பொழுதே கிருபையின் நேரம், இன்றே கிருபையின் நாள். இப்பொழுதே உங்களை ஒப்பு கொடுத்துருங்களேன். நானும் ஒரு வாலிபனாக 20 வயது வாலிபனாக வாழ்ந்து கொண்டிருந்த போது நான் ஆண்டவர்கிட்ட என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேன். அவர் என்னை ஏற்றுக்கொண்டார், என்னை மாற்றினார், குணாதிசயங்களை மாற்றினார், உலக ஈர்ப்புகளை மாற்றினார், இச்சைகளிலிருந்து விடுதலை கொடுத்தார். எவ்வளவோ காரியங்களை செய்து அவர் என்னை கட்டி எழுப்பினார். அதுக்கப்புறமும் கூட நான் அவரை விட்டு உதறி போயிருப்பேன், ஆனால் அவர் ஒருபோதும் என்னை விட்டு விலகவில்லை. மீண்டும் மீண்டும் வந்து என்னை கரம் பிடித்து மீண்டும் அவரிடத்தில் சேர்த்து கொண்டார், என்னை மீண்டும் கட்டினார். பலவிதமான வஞ்சகங்களிலிருந்து கூட அவர் என்னை விடுவித்தார். அவ்வளோ நல்ல தேவனுங்க அவர், அவ்வளோ நல்ல தேவன். அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்னும் இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த நேரத்துக்காக இப்பொழுது நாங்கள் தியானித்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபைகளை தாரும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே.
ஆவியின் சிந்தை எங்களுக்குள்ளே தாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. பரிசுத்தத்தின் பாதையில் எங்களை நடத்துங்க. நீதியின் பாதையில் நீங்கள் என்ன நடத்துங்க. உண்மையின் வழியில் நீங்கள் என்ன நடத்துங்க. தொடர்ந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிச்சு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய சித்தத்தின் பாதையில் விருப்பத்தின் வழி நடத்துங்கப்பா. ஆளுகை செய்யுங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.